ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஹேண்டிமேன் என பல்வேறு வகையான போஸ்ட்டுகளுக்கு நேரடி ஆள் சேர்ப்பு மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கான கல்வி தொகுதியில் 10th ITI +2 டிப்ளமா டிகிரி படிச்சவங்க அப்போ பண்ணலாம். ஏர்போர்ட்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. தகுதியாளர்களும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இன்னும் மட்டீரியல்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதிகளும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு போதும் முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆடியோ பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் போகிற லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் இது இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனம். இங்கே சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெடில் காலையில் இருக்கிற பல்வேறு போஸ்ட்கள் ஃபில் பண்ண நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கு தகுதியானவங்களாம் அந்த டேட்டுக்கு இன்டர்வியூ போகலாம். இதில் என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு வேகன்சி, அதுக்கான இன்டர்வியூ டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவில் மொத்தம் 80 வேகன்சி இருக்குது. இதுக்கான நேர்காணல் ஏப்ரல் 17 இருக்கும். அந்த டேட்டில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவில் 64 வேகன்சி. இதுக்கு ஏப்ரல் 18 இன்டர்வியூ இருக்கும். ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்ட்டுக்கு 121 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஏப்ரல் 19 இன்டர்வியூ இருக்கும். ஹேண்டிமேனில் 230 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஏப்ரல் 20 இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான நேர்காணல் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த HRD டிபார்ட்மெண்ட், AI யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கன்வென்ட், சென்னை 600443 இந்த அட்ரஸில் தான் அந்த டேட்டில் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இன்டர்நேஷனல் ஒர்க் ஆனர் பெண்கள் வரும் அந்த டேட்டுக்கு இன்டர்வியூ போகலாம். இதில் செலக்ட் ஆகிறவங்கள கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 years தான் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இன்க்ரீஸ் கூட பண்ணுவாங்க. இதில் ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி, சேலரி, ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஒரு ஏர்லைன் ஏவியேஷன் கிராஜுவேஷன் இல்லை ஏர்லைன் சம்மந்தமாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுல கூட நல்ல நாலேஜ் கூட இருக்கணும். சேலரிலாம் மந்த்லி 25,000 மேலே கொடுப்பாங்க. மற்ற அலவன்ஸ்லாம் கூட சேர்த்து இன்னும் அதிகமாக கூட சேலரி வரும். ஏஜ் மேக்ஸிமம் 28 வரை இருக்குது. அதில் OBCக்கு 31 வரையும், SC STக்கு 33 வரை ஏஜ் இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்கும். டீலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அடுத்து ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். இந்த போஸ்ட்டு கூட ஏர்லைன் ஏவியேஷன் கிராஜுவேஷன், ஏர்லைன் டிப்ளமா படிச்சவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. பிறகு கம்ப்யூட்டரில் கூட நல்ல நாலேஜ் இருக்கணும். சேலரிலாம் கூட 23,000 மேலே வரும். ஏஜ்லாம் கூட மேக்ஸிமம் 33 வரை இருக்குது. அடுத்த ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 3 years டிப்ளமாவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதெல்லாம் ஒரு டிப்ளமா படிச்சிருக்கணும். இல்லை ITI வித் NCTVTயில் மோட்டார் வெஹிக்கல், ஆட்டோ எலக்ட்ரிக்கல், ஏர் கண்டிஷனிங், டீசல் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர் இதெல்லாம் ஒரு ITI படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு லோக்கல் லாங்குவேஜ் கூட நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிறகு ஹெவி மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் கூட இருக்கணும். சேலரிலாம் கூட 25,000 மேலே வரும். ஏஜ்லாம் கூட மேக்ஸிமம் 33 வரை இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு கூட எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் டீலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. பிறகு யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். பிறகு ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் கூட இருக்கணும். சேலரிலாம் கூட 23,000 மேலே வரும். லாஸ்ட்டாக ஹேண்டிமேன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். பிறகு இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் கூட இருக்கணும். அது இல்லாமல் தமிழ், ஹிந்தி லாங்குவேஜ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சேலரிலாம் குறைந்தபட்சம் 21,000 மேலே வரும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ குவாலிஃபை ஆனவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மற்ற டெஸ்ட்லாம் இருக்கும். இதில் எல்லாத்துலையும் ஹையஸ்ட்டாக மார்க் வரவங்களை மட்டுமே ஷார்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அடுத்து ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட் சம்மந்தமாக ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதான் டிரைவிங் டெஸ்ட், ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. இதில் எல்லாத்துக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சவங்களை மட்டுமே ஷார்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஹேண்டிமேன் போஸ்ட்டுக்கு PET டெஸ்ட் இருக்கும். அதில் ஹைட், வெயிட், செஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ரன்னிங் இருக்கும். அது எல்லாத்தையும் குவாலிஃபை நல்லா ஷார்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க. இந்த எல்லா செலக்ஷனும் ஒரே நாளில் முடிஞ்சிடும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி தகுதியானவங்க மட்டும் அந்தந்த டேட்டுக்கு இன்டர்வியூக்கு போகணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது A4 பிரிண்ட் எடுத்துன்னு அதை ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூ போகும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய்க்கு DD கூட எடுத்து போக வேண்டியிருக்கும். இந்த DD எது மாதிரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா AA ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், பேயபிள் அட் மும்பை இது மாதிரி DD எடுத்து போகணும். இந்த அமௌண்ட்டில் SC ST, எக்ஸர்விஸ்மேன், டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பே பண்ண தேவையில்லை. இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போகணும்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். அதில் ஒரு ஃபோட்டோ அப்ளிகேஷன் ஓட்டணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு சம்மந்தமாக 10th +2 ITI டிப்ளமா டிகிரி மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் சைன் போட்டு எடுத்து போகணும். பிறகு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கூட எடுத்து போக வேண்டியிருக்கும். ஒருவேளை பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஒரிஜினல், பிறகு ஜெராக்ஸ் எல்லாம் கூட எடுத்து போக வேண்டியிருக்கும். பிறகு SC ST OBCக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸர்விஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸும் ஒரிஜினலும் எடுத்து போகணும். இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோவும் ஒன்று ஓட்டணும். பிறகு அது மேலே ஒரு சைன் கூட போடணும். அட்ரஸ்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க. பிறகு என்ன போஸ்ட் அப்ளை பண்ண பிறகு அந்த போஸ்ட் நேம் இதில் எழுதணும். பிறகு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க.
செகண்ட் பேஜில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். தேர்ட் பேஜில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஃபோர்த் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் எழுதலாம். ஃபிஃப்த் பேஜில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன்லாம் இருக்குது. இந்த 5 பேஜும் எல்லோரும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கணும். 6வது பேஜ்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மேட் இருக்குது, இதையும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்துக்கணும். பிறகு 7th பேஜில் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து இந்த ஃபார்மேட் பிரகாரம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எடுத்து போகணும். பிறகு எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான ஃபார்மேட் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கூட அதுக்கான இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. இன்னும் மோர் டீடைல்ஸ் செஞ்சுக்க கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.